சில பாட்டுங்க நம்மள அப்படி பாதிக்கும் இல்லையா? அது வெறும் இசை, வார்த்தைங்கிறதெல்லாம் தாண்டி நேரா நம்ம மனசுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பாடலோட ஆழத்துக்குள்ள பயணிக்க போறோம். அதோட ஒவ்வொரு உணர்ச்சியையும், அது சொல்ற தத்துவத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பாடலோட மொத்த ஆன்மாவும் இல்ல ஜீவனு இந்த ஒற்றை கேள்வியில தான் இருக்கு. இத்தனை கருணை எதுக்கையா? ஒரு நிமிஷம் கண்ண மூடி இந்த கேள்விய உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்களேன். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு ஆத்மாவோட தேடல், ஒரு ஆழமான ஏக்கம். இந்த பாடலோட தொடக்கப்புள்ளிய புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப தூரம் போக வேண்டாம். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்திருக்கும் இல்லையா? நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, நமக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு நம்ம நினைக்கிற ஒரு பேரன்பு கிடைக்கும்போது ஒரு மாதிரி திக்குமுக்காடி போவோம்ல, அந்த உணர்வு தான் இது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். கருணையின் கேள்வி. இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பாடல் கடவுள்கிட்ட எதையோ வேண்டி ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு நன்றி உணர்ச்சியிலிருந்து பிறந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது. இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எனக்கு ஏன் இவ்ளோ கருணை காட்டுற? நான் என்ன அப்படி பெரிய தவம் பண்ணிட்டேன்னு? இந்த கேள்வியில இருக்கிறது கோபமோ உரிமையோ துளி கூட இல்ல. ஒரு பிரம்மாண்டமான அன்புக்கு முன்னாடி நம்ம எவ்ளோ சின்னவங்கன்னு உணர்றதால வர ஒரு பிரமிப்பு, ஒரு திகைப்பு. சரி, இந்த மாதிரி ஒரு மலைச்சு போற உணர்வை எப்படிதான் வார்த்தையில சொல்றது? அதுக்கு தான் கவிதை என்ன பண்ணுதுன்னா, நேரா இயற்கைய துணைக்கு கூப்பிடுது. அடுத்ததா இந்த பாடல் எவ்வளோ அழகான உருவகங்கள் மூலமா இந்த அனுபவத்தை நமக்கு கடத்துதுன்னு பார்க்கலாம். ஆஹா, இந்த ஒப்பீட்டோட அழக பாருங்களாம். மழைத்துளி நுகர்ந்த பூமியைப் போல் என் உள்ளத்தை நனைத்தாயோ. பல நாள் காஞ்சி போன நிலத்துக்கு ஒரு துளி மழை போதும். ஆனா இங்க கிடைச்சதோ உள்ளத்தை முழுசா நினைக்கிற ஒரு பெருமழை. அதாவது பக்தர் எதிர்பார்த்தது ஒரு சின்ன துளி, ஆனா கிடைச்சது ஒரு மகா சமுத்திரம் மாதிரி. அடுத்த உருவகம் இன்னும் ஒரு படி மேல போகுது. அளவில்லா அன்புடன் பூக்களினால் என் சுவாசத்தை நிறைத்தாயோ. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. கருணைங்கிறது வெளியிருந்து வர்ற ஒரு பொருள் இல்ல, அதுவே நம்மளோட சுவாசமா மாறுது. நம்ம உடம்புக்குள்ளேயே, நம்மளோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மனம் வீசுற பூ மாதிரி அது நம்ம இருப்பையே நிரப்பிடுது. இவ்ளோ பெரிய கருணைய அனுபவிச்ச பிறகு ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க அடுத்து என்ன செய்வாங்க? அங்கதான் நாம இந்த பாடலோட அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். அதுதான் சரணடைதல். இந்த ஒரு வரி தான் இந்த மொத்த பாடலோட டைரக்ஷனையும் மாத்துது. இந்த ஒரு வரியில உலகத்துல இருக்கிற மத்த எல்லா ஆசைகளும் அர்த்தமில்லாம போறத நம்மால உணர முடியுது. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உன் பார்வை என் மேல பட்டா போதுங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, அது ஒரு முழுமையான சரணாகதி. ஆனா இங்க ஒரு நிமிஷம் நிக்கணும். சரணடைதல்னா உடனே நம்ம மனசுல வர்றது என்ன? தோத்து போறது, கையாளாகத்தனம், அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. இது ஒரு ஆழமான நம்பிக்கை. எல்லாத்தையும் பார்த்துக்க ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு உணர்ந்து நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை ஓரங்கட்டிட்டு முழு மனசோட அதுகிட்ட நம்மை ஒப்படைக்கிற ஒரு செயல். இப்போ நாம பாடலோட கிளைமாக்ஸ்க்கே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நீன்னு ஒரு சின்ன பிரிவினை இருந்துச்சு. இங்கதான் பக்தனுக்கும் இறைவனுக்கும் நடுவுல இருந்த அந்த மெல்லிய கோடு கூட கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. இந்த நிலையத்தான் தத்துவங்கள்ல ஒன்றாதல்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. வாழ்வின் மர்மம் தெளிந்திடவே என்னை உன்னில் இணைத்தாயோங்கிற வரி இதத்தான் குறிக்குது. நாங்கிற எண்ணம் எப்ப கரையுதோ அப்பதான் நீங்கிற பிரபஞ்ச உணர்வு புரியுது. அதுதான் வாழ்க்கையோட மர்மத்துக்கான திறவுகோள். இந்த ஒன்றாதல் நிலைய இதை விட அழகா சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த முழு பிரபஞ்சமே ஒரு பெரிய வெளிச்சம்னா அதுல நாம ஒரு சின்ன ஒளித்துளி. துளிக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, ஆமா. ஆனா அது அந்த பெரிய ஒளியை விட்டு தனியா இல்ல பாருங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் அத்வைதத்தோட சாரம். இந்த ஒன்றாதல்ங்கிற உணர்வு மனசுக்குள்ள ஒரு ஆழமான பாதுகாப்பை கொடுக்குது. இனி தேட எதுவும் இல்லை, பயப்பட எதுவும் இல்லைன்னு ஒரு பேரமைதி மனசுல குடிகொள்ளுது. உன் சரணங்கள் அடைந்தேன் நான் சுவாமி, என் உயிரின் அடைக்கலம் நீயேன்னு சொல்லும்போது எல்லா தேடல்களும் முடிவுக்கு வருது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த முழு பயணத்தையும் சட்டுன்னு ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம் வாங்க. ஒரு கேள்வியில ஆரம்பிச்ச ஒரு பக்தரோட மனசு எப்படி படிப்படியா உருமாறி ஒரு முழுமையை அடையுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த பயணம் ஒரு சாதாரண கேள்வியில தொடங்குச்சு. ஏன் எனக்கு இவ்வளவு கருணை? அப்புறம் அது ஒரு முழுமையான சரணடைதலுக்கு வந்துச்சு. வேற எதுவும் வேண்டாம், உன் பார்வை போதும். கடைசியில அது ஒரு ஆழமான புரிதல்ல, ஒரு ஒன்றாதல்ல வந்து முடியுது. நான் உன்னில் ஒரு துளி. இதுதான் அந்த முழுமையான மாற்றம். அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாடல் கருணை ஏன் கிடைக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சு அந்த கருணை கிடைச்சா நாம எப்படி மாறுவோன்னு சொல்றதுல முடியுது. சோ அந்த கேள்வி முக்கியம் இல்ல, அந்த உருமாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இந்த பாடலோட ஆன்மா. நாம இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம்.
இந்த பாடல் ஏன் இவ்ளோ கருணைன்னு வெளியே பார்த்து கேக்குது. ஆனா ஒருவேளை நாம நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி வேறொன்னா இருக்குமோ? அதாவது எந்த தகுதியையும் எதிர்பார்க்காம எந்த கேள்வியும் கேட்காம நமக்கு வர பேரன்பையும் கருணையையும் அப்படியே 2 கையும் நீட்டி ஏத்துக்கிற மனநிலைக்கு நாம எப்போ வருவோம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.